ராங்கா ஆடிட்டே இருக்க நீ. கொன்னுடுவோம் உன்னை. நாங்க அப்படிதான் ஆடுவோம். முடிஞ்சா ஜெயிச்சு பாரியா. ஏய் முதல்ல ஓடுடா பாப்பா. ஏற்கனவே உனக்கு 2 தடவை வார்னிங் கொடுத்துருக்கேன். இன்னொரு தடவை இந்த தப்பு பண்ணீங்க ஒரு டீம் எல்லாத்தையும் வெளிய அனுப்பிச்சு விட்டுரு. டேய் வெளிய அனுப்பிச்சுடா. இந்தா அந்த கிளாஸ் எடுத்து ஊத்து. அதுல ஊத்து. இந்தானே. எனக்கு வயசாயிடுச்சுன்னா என்னைக்குமே கவலைப்பட்டதில்லடா. இன்னைக்கு அதை நினைச்சு வேதனைப்படுறேன். ஏண்ணே? இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு இதே பழைய சாமியா இருந்த கதையே வேறாங்க. அண்ணே, ஆணவத்தில் ஆடின அத்தனை பேர் ஒரு நாள் அழிஞ்சு தானே போயிருக்காங்க. ஒரு நாளைக்கு உன் கண்ணு முன்னாடி அடி வாங்க போகிறான் பாரு. வாங்குவோம். அவங்க தான் போகிறோம். அண்ணா, எவ்வளோ கஷ்டப்பட்டு கடனுடன் வாங்கி ஒவ்வொரு மேட்சுக்கும் கூட்டிகிட்டு வரீங்க. ஆனால் எல்லா மேட்ச்லையும் தோத்துட்டு தானே இருக்கும். அதுக்கு அண்ணே பேசாம டீமை கழிச்சலாமா? அரைச்சி டீமை கலைக்கிறாராம்ல டீமை. டேய் தோத்தவன் தான்டா ஒரு நாள் ஜெயிப்பான். நாம் ஜெயிக்கிறோம், புரியுதா? எவ்வளோ பணம் வச்சிருக்க? அண்ணே, கலெக்ஷன் காசு தானே இருக்கு. பசங்களாம் அடிபட்டுருக்கடா, ஆஸ்பத்திரி போகணும்ல, காசு வேணும்ல. அண்ணே நாளைக்கு கட்டணும்ண்ணே. நாளைக்கு பொழுது நாளைக்கு பார்ப்போம்டா. இன்னைக்கு குடிப்போம், சரியா? காசு கொடுத்து பாருடா. சின்னதாய், ஏய் இங்கே பாரு. நீங்க வரலன்னு அம்மா கோவமா இருக்காங்க. சரி நான் பாத்துக்கிறேன். ஏய் சின்னதாய், ஏதாவது சொல்லு. நீ பாட்டு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன சொல்றீங்க? எங்க அம்மா இறந்த தகவல் உங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சோமா இல்லையா? ஆமா. இதான் நீங்க வர நேரமா? இல்லம்மா, உங்களுக்காக பாடி எடுக்காம எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? ரொம்ப அசிங்கமா போயிடுச்சுங்க. தப்புதாம்மா. எனக்கு தகவல் தெரிஞ்சு சைக்கிள் எடுத்துட்டு உடனே வர தெரியுமா? இந்த கதையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க. உங்க மச்சினன் கிட்ட போய் துக்கம் விசாரிங்க.